இருக்கிற என்னுடைய பெயர் ஜூடா பென்னேகின். நான் ஒசூர் பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாதற்கு முன்பதாக என்னுடைய பெயர் முருகன். தீவிரமான இந்து குடும்பத்தில் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டவன் நான். ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகணும், ஒவ்வொரு வருஷம் நெருப்புல நடக்கணும், ஒவ்வொரு வருஷம் அழுகு குத்திக்கணும், ஒவ்வொரு வருஷம் செருப்பில்லாமல் மலைகளை ஏறணும் என்று என் தாயார் என்னை பக்தியில வளர்த்தார்கள். என் தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என் தகப்பனார் பழனிக்கு போகும் பொழுது நான் பிறந்தேன் என்று சொல்லி எனக்கு முருகன் என்று பெயர் வைத்தார்கள். என் பாட்டியோடைய வயிற்றில் எங்க தகப்பன் பிறக்கும் பொழுது எங்க பாட்டியை சுற்றிலும் சர்ப்பமாய் வந்து கொண்டிருக்கும். எங்க தகப்பன் பிறந்தார், தொட்டிலை சுற்றிலும் பாம்பா நிற்கும், எப்ப பார்த்தால் பாம்பா இருக்கும். எங்க பாட்டி சொன்னாங்களா, இவன் பிள்ளையாய் பிறந்தது, இவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி என் தகப்பனுக்கு நாகராஜ் என்று பெயர் வைத்தார்கள். என் தாயார் ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சம்மா என்று பெயர். என்னுடைய பெரிய அக்கா பெயர் லட்சுமி, சின்ன அக்கா பெயர் சரஸ்வதி, பெரிய அண்ணன் பெயர் மணிகண்டன் ஐயப்பன், என் பெயர் முருகன். இப்படி பக்தியில ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் என்னுடைய நாட்கள் பக்தியில பிரவேசமாய் பக்திக்குள் ஆழத்துக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தது. இப்படி தாயார் சொல்லை தட்டாமல் தெய்வத்துக்காக எதையும் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து இப்படிதான் என்னுடைய நாட்கள் பயணித்துக் கொண்டிருந்தது. சில நாட்கள் வர ஆரம்பித்தது. 8வது படிக்க ஆரம்பிச்சேன். 8வது படிச்ச உடனே நமக்கெல்லாம் ஒண்ணு வருமே, என்னது? திமிரு. 7வது வரைக்கும் அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்பான். 8வதுக்கு வந்த உடனே கடைக்கு போடா தங்கம் அப்படின்னா, கடைக்கு போதுக்க என்ன பெத்து அப்படின்னு கேட்பான். அதே போல நானும் 8வது படித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் பாவத்தை ருசிக்க ஆரம்பித்தேன், பாவத்துக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தேன். 8, 9, 10 இந்த சிறு வயதிலேயே பாவத்துக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். பாவத்தின் ஆழத்துக்குள் போக ஆரம்பிச்சேன். நல்ல தண்ணி அடிக்க பழகின, கஞ்சா பிடிக்க பழகின, இன்ஜெக்ஷன் போட தொடங்கின, கஞ்சாவுக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல என்னுடைய ஊரில் நான் அலைய ஆரம்பித்தேன். எங்க போறேன்னு எனக்கு தெரியாது, யாரை பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது, எதை பேசுகிறேன் என்று எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் என் சிந்தனையில குழப்பம், என் சிந்தனை ஒரு மனம் இருக்காது. மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல என் நடை நடக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10வது படிக்கும் போது என் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போகாம தெரு தெருவாய் சுத்த ஆரம்பிப்பேன். நைட் எல்லாம் போவேன். அங்கங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், பல்ப் இருக்கும், கல் எடுத்து காரணம் இல்லாம பல்பை உடைப்பேன், காரணம் இல்லாம திருடுவேன். வண்டியில போய் கொண்டிருப்பாங்க, காரணம் இல்லாம கல் எடுத்து மண்டை உடைப்பேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்று கொடூர இருதயம் படைத்தவனாய் என் நாட்கள் பயணித்துக் கொண்டிருந்தது. என்னுடைய 16வது வயதிலேயே பயங்கரமான ஆழத்துக்குள் நான் பிரவேசிக்க தொடங்கினேன். நான் தண்ணி அடிக்கிற இடம் எந்த இடம்னா, ஒரு சுடுகாட்டில் தண்ணி அடித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அடித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் எனக்குள்ளாக ஒரு பிசாசு தாக்க ஆரம்பித்தது. நான் வீட்டில் போய் தூங்கணும் என்று கண்ணை மூடுனா அந்த பிசாசு எனக்கு முன்பதாக முகமுகமாய் வந்து பாம்பை போல படம் எடுத்து எனக்கு முகமுகமாய் வந்து என்னை பார்த்து அந்த பிசாசு சொல்லும், இனி நீ இந்த பூமியில உயிரோடு இருக்க முடியாது, இனி இந்த பூமியில நான் உன்னை உயிரோடு வைப்பது கிடையாது, இந்த உலகத்தில் சீக்கிரமாய் உன் ஜீவனை நான் எடுக்க போகிறேன், சீக்கிரமாய் உன் ஜீவனை எடுக்க போகிறேன், விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் உன் உயிர் இருக்க போகிறது என்று நித்தமும் ஒரு பிசாசு என்னை கண்டு பயப்படு ஆரம்பிக்கும். எனக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, இரவு தூங்க ஆரம்பிச்சுட்டா என் படுக்கை சுற்றிலும் பாம்பு படம் எடுக்க ஆரம்பிக்கும். நான் தூங்கி கொண்டிருப்பேன், ஒரு பாம்பு எனக்குள்ளாக நகர ஆரம்பிக்கும், பாம்பு எனக்குள்ளாக ஊர்ந்து போகும், என்னை சுத்த ஆரம்பிக்கும். கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு முகமுகமாய் இருந்து முகமுகமாய் என் காது கேட்கும், என் கண்ணு பார்க்கும். இந்த பிசாசினை பார்த்து சொல்லும், இனி இந்த உலகத்தில் நான் உன்னை உயிரோடு வைப்பதில்லை என்று மரண பயம். ஒவ்வொரு நாளும் இரவு வந்துச்சுன்னா மரண பயம், ஒவ்வொரு நாள் இரவு வந்துச்சுன்னா மரண பயம். இப்படி மரண பயத்தில் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம்? இனி உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது, உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இனி சுகத்தோடு வாழலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், சிற்றின்பங்கள் செய்யலாம், எதெல்லாம் அனுபவிக்க முடிகிறதோ எல்லாம் அனுபவிக்கலாம் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் எனக்கு சொந்தமாய் மாற்ற தொடங்கிவிட்டு எதெல்லாம் அடிமைப்படுத்தினதோ அதை எனக்குள்ள
அடிமையாக கொண்டு வர ஆரம்பித்தேன். எதெல்லாம் மனிதனை நாசப்படுத்தினதோ அதுக்கு நான் அடிமையாக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு அடிமை, ஒவ்வொரு நாளும் கஞ்சாவுக்கு அடிமை, ஒவ்வொரு நாளும் தண்ணிக்கு அடிமை என்று அடிமைத்தனத்துக்குள் என் நாட்கள் பிரவேசிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை பிடித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் என்னை அடிப்பார்கள். என்னை பார்த்து என் ஊரார்கள் சொல்லுவார்கள், இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இவன் எப்படி வாழுவானோ, இவனை பெற்றவர்கள் பாவம் என்று என்னை பார்த்து என் ஜனங்கள் என்னை எப்ப சாவான் என்று என் சாவுக்காக ஒரு கூட்டம் காத்திருந்தது. இப்படியாக என் வாழ்க்கை பயணித்துக் கொள்ள ஆரம்பித்தது. அப்பதான் ஒரு தீர்மானம், இனி எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம் தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும் என்று பாவத்தின் ஆழத்துக்குள் பிரவேசித்து இப்போ நான் 10th படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் படிச்சது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது 10வது படிக்கும் பொழுது எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. காலையில 10 மணிக்கு, காலையில 8 மணிக்கு எங்க ஸ்கூல்ல திருச்சபை நடக்கும். சண்டே சர்வீஸ் ஆலயத்தில் ஒரு பெந்தைக்கோஸ்தே சபையானது அந்த ஸ்கூல்ல வாடகைக்கு இருந்து அவர்கள் சபையை நடத்தினார்கள். அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேன், யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்படி நான் ஸ்கூல்ல தான் இரவும் பகலும் இருந்து கொண்டிருந்தேன். கிளாஸுக்கு போவதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாடி நாங்களும் எங்க நண்பர்களும் 8 மணில வாலிபால் விளையாடுவோம். 10 மணிக்கு தானே கிளாஸ் என்று சொல்லி கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருப்போம். நாங்க விளையாட ஒரு வேனை இறங்கி வந்து ஸ்கூலுக்கு வேனை எங்க ஸ்கூலுக்குள்ள என்ட்ராயி வேனில இருந்து எல்லாரும் இறங்கி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பொண்ணுங்க சபைக்குள்ள போனாங்க. நான் என்ன பண்ணேன், வாலிபாலை தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போயிட்டேன். நான் சபைக்கு போனதுக்கு காரணம் லவ் பண்றதுக்கு போனேன். இன்னைக்கு அவரை லவ் பண்ண வச்சுட்டாரு. உள்ளர போனா பெந்தைக்கோஸ்தே சபை நல்ல கையை தட்டி ஆராதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கரமான ஒரு அனல். நான் நினைச்சேன் நம்ம கோயில கொட்டடிச்சு ஆடுறது போல இங்க கீபோர்டு போட்டு ஆடுவாங்க போல என்று. எல்லாம் புதுமை, அந்நிய பாஷைகள், ஆவில நிரம்பி பயங்கரமான ஆராதனை. இப்படி எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க இருந்த நான் லவ் பண்ணப்போ யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு கிருபா. நான் என்ன செய்வேன், எங்க தேவ மனிதர் பாஸ்டர் எல்லா பாடலும் பாடி முடிச்சு கடைசியா அர்ப்பணிக்கு நேராக வந்து எல்லா கையை உயர்த்தி அவர் பாடுவாரு, உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். நானும் கிருபா பக்கத்துல போயிட்டு, கிருபை இல்லாம நான் அப்படி இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேனா. எங்க சபையில ஒவ்வொரு நாள் பயங்கர ஆராதனை. அந்நிய பாஷை பேசி கையை தட்டிட்டா கண்ணை திறக்கவே மாட்டாங்க. நான் பின்னாடி உக்காந்து இருப்பேன். என்ன தெரியுமா செய்வேன், யார் நல்ல ஆவில நிரம்புறாங்களோ அவனை பார்த்துட்டே இருப்பேன். அவங்க பக்கத்துல போய் ஆராதனை நேரத்துல தலைமையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நேரா ஓடி போய் பின்னாடி உக்காந்துருவேன். சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுவேன். இன்னைக்கு தீர்க்க தரிசியாவே கத்தர் மாட்டிட்டார். இப்ப எங்க பாஸ்டர் பெந்தைக்கோஸ்தே சபை தானே, ஆராதனை முடிச்ச உடனே சாட்சிக்கு யாராவது வாங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து, ரகதமான ஸ்தந்தகடா, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. பின்னாடி உக்காந்து பாஸ்டர் ஜி சொன்னது அடியேன். ஒவ்வொரு வாரம் யார் நல்ல ஆவில நிரம்புறாங்களோ அவங்க பக்கத்துல போய் அவங்க தலைமையில கை வச்சு சும்மா தீர்க்க தரிசனம். இப்படி 4 வாரம் தொடர்ந்து எங்க பாஸ்டருக்கு டவுட். 12 வருஷமா ஆலயத்தை நடத்துறோம், ஒரு நாள் இயேசு வந்ததை நான் பார்க்கல. இந்த 4 வாரம் மட்டும் எப்படி தினமும் அவர் வராரு, இந்த வாரம் அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்க பாஸ்டர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணை திறந்து ஆராதிச்சாரு. இவரு கண்ணை திறந்தது எனக்கு தெரியாது. நானும் வழக்கம் போல ஒரு அக்கா தலைமையில கை வச்சு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே அப்படின்னு சொல்லும் போது இவர் மைக் எடுத்து ஒரு அடி விட்டு சபைக்கு வந்த காலை வடிச்சு ஓடி போறா. அன்னைக்கு சபையை விட்ட கிருபாவும் போச்சு. சபைக்கு வருதுக்கு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். சபைக்கு வர முடியாது இல்ல, எல்லாரும் முன்னாடி என்ன திட்டி மைக்க போட்டு அடிச்சு என்ன சபைக்கு வர துரத்திட்டாங்க. இனி சபைக்கு வர முடியாது.
எங்க ஸ்கூல்ல நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அண்ணா வெள்ளிக்கிழமை எங்களை பார்க்க வருவார். தம்பி தங்கம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தீங்களப்பா, ஏன்பா சபைக்கு வரல, வாங்கப்பா அப்படின்னுவாரு. நான் பாஸ்டர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருனா, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், நான் வேண்டாண்ணா. இவரு வருவாரு, தினமும் வருவாரு. ஏசப்பா நல்லவரா, ஏசப்பா தாண்டா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க படிப்புல நீங்க நல்லா வரணும்னா இயேசு தேவடா, இயேசுவை பிடிச்சுக்கோங்கடா அப்படின்னுவாரு. நான் சொல்லுவேன், நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் கிடையாது, தயவு செஞ்சு இயேசப்பா பத்தி எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு. இவர் தினமும் வருவாரு. ஹாய் அப்படின்னா எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தருவார், எக் பப்ஸ். லாஸ்டா பேசி முடிச்சு பாய் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்லைஸ் ஜூஸ் வாங்கி தருவார். தினமும் 3 மாசம் தினமும் வருவாரு. ஹாய் அப்படின்னா பப்ஸ் வாங்கி தருவாரு, கடைசியில் பாய் அப்படின்னா ஸ்லைஸ் ஜூஸ். ஏசப்பா பத்தி சொன்னதே கிடையாது. எனக்கு 3 மாசம் எனக்கு சுவிசேஷம் பப்ஸ் ஜூஸ் தான். நானும் சொல்றேன், பப்ஸ் ஜூஸ் நிறைய பேருக்கு வாங்கி தாங்க. யாருக்கு தெரியும், மேடையில் நின்று ஊழியம் கூட செய்வங்கள அவங்க. அல்லேலூயா. உலக பொருட்களை கொடுத்து சிநேகிதர்களை எனக்கு பப்ஸ் ஜூஸ் கொடுத்து அவர் சொன்னாரு, தங்கோ ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு வாப்பா அப்படின்னாரு. நானும் இன்னைக்கு வந்துடுறேனா அப்படின்ட்டு போல. 2வது முறை, தங்கோ இன்னைக்காச்சு ஒரு மீட்டிங் வந்துடுறா அப்படின்னாரு. கண்டிப்பா வரேனா அப்படின்ட்டு போல. 3வது முறை அதே பப்ஸ் ஜூஸோட வாங்கி தந்து சலிக்காம என் கிட்ட வந்து, இன்னைக்கு ஒரே ஒரு மீட்டிங் இருக்கா வாடா, கிருபாவும் வராடா, வரேனா அப்படின்ட்டு அவரு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போனா சென்னைக்கு. நான் நினைச்ச 10th லீவ் எல்லாம் எக்ஸாம் எல்லாம் எழுதி லீவு நேரம், எனக்கு எப்படியாச்சும் அந்த கூட்டத்தை கட் பண்ணி பீச்சுக்கு போய் நல்லா சுத்திட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டு சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. சென்னைக்கு கூட்டிட்டு போனா செங்கல்பட்டு பகுதிகளில் ஒரு ஸ்கூல்ல ஒரு கேம்ப் நடக்குது. உள்ளர கால் வச்சா அந்த அண்ணா சொன்னாரு, தம்பி இது ஒரு நாள் மீட்டிங் இல்லப்பா, 3 நாள் கேம்ப், இங்க உள்ளர போயிட்டா திரும்பி வர முடியாது, நீ லாக்கு அப்படின்ட்டாரு. நான் உள்ளத்துல திட்டிட்டே வரேன், இவரை இந்த மனுஷனை நம்பி வந்துட்டோமே அப்படின்ட்டு நான் ஒரு மத்தியானம் 11:30 மணிக்கு அந்த கூட்டத்துக்குள்ள காலை மிதிக்கிறேன். கூட்டத்தில் மிதிக்க ஒரு அக்கா மைக்க பிடிச்சு சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க? நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசப்பா என் தலைமையில கை வச்சு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. நான் எனக்கு பயங்கர டவுட். எப்பவுமே நான் தானே தலையில கை வைப்பேன், இன்னைக்கு நான் லேட்டா தானே வந்தேன், எப்படி இயேசு கை வைப்பாரு? இவரை பார்த்து சொன்னா, நீங்க போய் உக்காருங்க, கிருபாவன் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன், என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறா, அவனை கண்டுபிடிச்சு நான் வரேன். மத்தியான செஷன்ல ஆவியானவர் பலமாய் அசைபடுகிறாரு. நானும் ஒவ்வொரு ரோவா போய் பார்க்கிறேன், யார் என்ன மாதிரி கை வைக்கிறா, யார் என்ன மாதிரி. பார்த்தா யாருமே இல்ல. மத்தியான செஷன் முடிஞ்சு எல்லாரும் மைக்க பிடிச்சு சாட்சி சொல்றாங்க, நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளங்கி தரித்தவராய் ராஜாத்தி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உன்னதமான தேவன் இந்த திருச்சபையில் அசைவாடுகிறது என் கண்கள் கண்டது என்று எல்லாரும் சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க. சாயந்திர செஷன் சொல்றாங்க, ஆவியானுடைய கை என்னை தொட்டது, என்னை ஆவிக்குள்ளாக்கினார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். ராத்திரி செஷன், ராத்திரியில எல்லாரும் சொல்றாங்க, தேவ தூதர்கள் நடக்கிறார்கள், இயேசுவானவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், இந்த மைதானம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற தேவன், கைகள் ஆணி படிந்தவராய் சிலுவை காட்சியோடு எனக்கு தரிசனமானார். அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்தவர் என்று எல்லாரும் பயங்கர சாட்சி. 2012வது வருஷம் மே மாதம் 25ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு இந்த கூட்டம் முடிஞ்சது. எனக்குள்ள பயங்கர கேள்வி, அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் மாலை போட்டு போனனே அந்த தெய்வன் யார்? இதுவரைக்கும் நெருப்பில் நடந்தனே அந்த தெய்வன் யார்? இதுவரைக்கும் செருப்பில்லாமல் மலைகளை ஏறினே அந்த தெய்வன் யார் என்று ஸ்கூல் மொட்டை மாடி 5th பில்டிங் மேலே ஏறி கதற தொடங்கினேன். இந்த உலகத்தில் யார் தேவன்? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்தான் மெய்யான தேவன் என்று, இவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் தேவன் என்று. எனக்கு தேவை, என்னை படைத்த தேவன் யார், என்னை உருவாக்கின தேவன் யார் என்று அந்த ராத்திரியில கதற ஆரம்பித்தேன். இரவு ஒரு 8:30 மணிக்கு கதற
நைட்டு 10, 11, 12 மணி நைட் ஆக 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 எப்பவுமே நைட்டுல ஒரு பிசாசு வருவான் பாத்தீங்களா? அந்த சர்ப்பம் எனக்கு முன்பதாக முகமுகமாய் நின்று கொண்டிருக்கிறது. மே 26ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். இவன் சொல்லுகிறா, இப்ப நேரத்தை பாரு, 12 ஆச்சு, இன்னைக்கு தானே உன் பிறந்த நாள். நான் சொல்றேன், இன்னைக்கு தான் உன் மரண நாள், இன்னைக்கு தான் உன் மரண நாள். இதுக்கப்புறம் நீ இந்த பூமியில உயிரோடு இருப்பதில்லை என்று இந்த பிசாசு எனக்கு முன்பதாக வந்து என்னை பயப்படுத்த தொடங்கினான். இந்த பிசாசுடைய வல்லமை என்னை தாக்க ஆரம்பித்தது. மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பித்தது. என் கழுத்தை நெருக்க தொடங்கினது. எனக்குள்ளாக ஒரு வேதனை, எனக்குள்ளாக ஒரு பெரிய பாரம். என்னை படைத்த தேவன் இந்த உலகத்தில் யார்? என்னை விடுதலையாக்கின தேவன் இந்த உலகத்தில் யார்? என்னை மீட்டெடுத்த ரட்சகர் யார்? என் தாயின் கற்பத்தில் வைத்தவர் யார்? என்னை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தவர் யார்? என்னுடைய தெய்வம் இந்த உலகத்தில் யார் என்று என்னுடைய தேவர்களை நான் அழைக்க ஆரம்பித்தேன். 12, 1, 2 மணி வரைக்கும் என் உயிரை கையில வச்சு போராடி போராடி என்னுடைய பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆப்பதற்கு இந்த உலகத்தில் யார் தேவன்? இந்த பிசாசின் கட்டை உடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மரணத்தின் மேல யாருக்கு ஜெயம் இருக்கிறது? என் மரணத்திலிருந்து வாழ வைக்கிற தேவன் இந்த உலகத்தில் யார் என்று என் தெய்வத்தை எல்லாம் அழைக்க ஆரம்பித்தேன். எந்த தெய்வமும் வரவில்லை. கடைசியில் 2 மணிக்கு உள்ள உடைஞ்சவனாய் மூச்சு திணறலோடு அழுகை குரலோடு, இனி தெய்வம் இல்லாத உலகத்தில் ஏன் வாழணும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிசாசு நம்மை கொல்ல போறானே என்று தீர்மானித்து 5th பில்டிங் மேலே ஏறி குதிப்பதற்காக, தற்கொலை செய்வதற்காக என் கால்களை துரிதப்படுத்தி துணிந்து என் கால்களை வைத்துக் கொண்டு இனி இந்த உலகத்தில் தெய்வம் இல்லை என்று மறுதளித்து நான் குதிக்க முற்படுகிற சமயத்தில் வானத்தில் ஒரு வெளிச்சம் வந்து சொல்லுகிறது, நானே மெய்யான தேவன், உனக்காக சிலுவையில சுமந்த இயேசு நானே. ஒரு பகிரங்கமான சத்தம் 2012 மே மாதம் 26ஆம் தேதி என் காதுகள் துணிக்க ஆரம்பித்தது. நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை சாதாரணமான தெய்வம் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜீவிக்கிற தெய்வம் ஒன்றும் இல்லாத தெய்வம் என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம் வாயிருந்து பேசாதவர் என்று நினைக்கிறீங்களா? இவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். இவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். இவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க கூடியது. முதலாய் அந்த சராசத்தை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். என் காதுகள் கேட்கத்தக்கதாக பகிரங்கமான சத்தம். இதுவரைக்கும் என் லைஃப்ல அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க முடியல. மொத்த உலகமும் ஒரு நொடி பொழுது உடைஞ்சா எப்படி இரைச்சல் சத்தம் இருக்கிறதோ என் காதுகளுக்குள்ள அந்த சத்தம் துணிக்க ஆரம்பித்தது. நானே மெய்யான தேவன், உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ரட்சகர் இயேசு நானே என்கிற பகிரங்கமான சத்தம். அந்த சத்தத்தை கண்டு பின்புறத்தில் விழுந்தேன். 3 மணி நேரம் என்னால் எழ முடியவில்லை. யோவான் சொன்னானே, அவரை கண்ட மாத்திரத்தில் செத்தவனை போலானே. அவருடைய சத்தம் எப்பேற்பட்ட மனிதனையும் நடுங்க வைக்கக்கூடியது. என் உச்சம் தலைந்து உள்ள கால் வரையும் அந்த சத்தத்தை கண்டு நடுங்குது. முரட்டு குணமுள்ளனா, பாவத்துக்கு துளைந்து போனா, பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவனா, எல்லளவு அன்பில்லாதவனா, எல்லளவு சாந்தம் இல்லாதவனா, கொடூர இருதயம் படைத்தவனா, என்னை அந்த சத்தம் நடுங்க வைத்தது. என் ரத்தம், என் நரம்பு, என் எலும்பு, என் உள்ளம் எல்லாம் அந்த சத்தத்தை கண்டு நடுங்கினது. என்னை பார்த்து நானே சொல்றேன், நீ செத்து போயிட்ட, உன்னால எழ முடியல, உன்னால கண்ணு திறக்க முடியல என்று சொல்லி என்ன பார்த்து நானே சொல்றேன். அவ்வளவு வல்லமையுள்ள சத்தம் நாம் ஆராதிக்கின்ற தேவன். சொன்ன பொழுது தொடப்பு எடுத்து ஒரு அடி, முதல் அடியே தொடப்படிதான். அப்பா கிட்ட சொன்னேன், இயேசுவா? அண்ணன் அக்கா சொன்ன இயேசுதான் தெய்வன். ஏற்றுக்கல, என்னை உடக்கினார்கள். சபைக்கு போன அடிப்பார்கள். வேதத்தை தியானிக்கணும் எனக்கு ஆசை. வேதத்தை தியானிக்கிறதுக்காக திறந்தா எங்க அம்மா பைபிளை கிழிச்சிருவாங்க.
எங்க பைபிளை தூக்கி நெருப்புல போட்டுவாங்க, அடுப்புல போட்டுவாங்க. பைபிள் என்னால படிக்க முடியாது. நான் என்ன தெரியுமா செய்வேன்? ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க. எல்லாரும் தூங்கின பிறகு பெட்ஷீட் எடுத்து போத்தி பைபிளை திறந்து வச்சு டார்ச் லைட் அடிச்சு பைபிள் படிப்பேன். எப்படி தெரியுமா பைபிள் படிப்பேன்? படிக்கிறதுக்காக புத்தகம் தருவா. புத்தகத்தை வாசிக்கிற நேரத்தில் புதிய ஏற்பாடு புத்தகத்தை ஒவ்வொரு பேஜா கிழிச்சு என்னுடைய புக்கில் வச்சு புக்கு படிப்பது போல பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். பைபிள் படிப்பதற்கு எதிர்ப்பு, சபைக்கு போன எதிர்ப்பு, ஆலயத்துக்கு போகணும்னு ஆசை, ஆலயத்தில் போய் ஜெபிக்கணும் ஆசை. ஆலயத்தில் போவதற்காக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆலயத்துக்கு போனா என் தாயார்கள் பாத்ரூமை லாக் பண்ணி விடுவார்கள். பாத்ரூமை எகிரி குதிச்சு ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்துக்கு போனா வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். சபைக்கு வெளியே பெரம்பை வைத்துக் கொண்டு என் தகப்பன் தாயார் நின்று கொண்டிருப்பார்கள். ஆலயத்தை முடிச்சு ஆராதனை முடிச்சு நான் வெளியே வந்து விட்டா என் தாயாரும் என் தகப்பனாரும் பெரம்பை வைத்துக் கொண்டு அந்த ரோடு முழுவதும் என்னை அடித்துக் கொண்டு போவார்கள். தெருவெல்லாம் அடி, கிராமமெல்லாம் அடி, அந்த பட்டமெல்லாம் அடி, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அடி, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அடி. சபைக்கு போனா உனக்கு இப்படிதான் என்று ஒவ்வொரு நாளா எனக்கு அடி விழ ஆரம்பிக்கும். சபைக்கு போனா வெளியே தான் நிற்கணும். அன்னைக்கு நான் வீட்டுக்கு போக கூடாது. எங்க வீட்டுல நாய்கள் உண்டு, நாய்க்கு சாப்பாடு இருக்கிறது. ஆனால் சபைக்கு போனா எனக்கு சாப்பாடு கிடையாது. நைட்டு 12 மணி ஆச்சுனா கூட வீட்டுக்கு வெளியே தான் நிற்கணும் என்று என்னை உடுக்கினார்கள், என்னை முடக்கினார்கள், என்னை அடிக்க தொடங்கினார்கள். எனக்கு சபைக்கு போய் ஆராதிக்கணும் ஆசை. சபைக்கு போவதுக்கு வீட்டில் விட முடியாது. ஸ்கூலை முடிச்ச உடனே ஸ்கூல் துணியோடு நேரா சபைக்கு போய் முட்டி போட்டு கதறி கொண்டு இருப்பேன். எங்க அம்மாவுடைய கொலுசு சவுண்டு கேட்ட பொழுது அந்த சபைக்குள்ள ட்ரம்ஸ் எல்லாம் மூடுவதற்காக ஒரு பெட்ஷீட் போடுவாங்க. அது நடுவில் போய் ஒளிஞ்சு கொள்ளுவேன். ஏன்னா செபிக்கதை பார்த்தா அடி விழும், துதிப்பதை பார்த்தா அடி விழும், வேதத்தை தூக்கின அடி விழும், பைபிளை கொண்டு போவதற்கு அடி. ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு போகும் பொழுது என் இடுப்புக்குள்ளாக பைபிளை வைத்து என் சட்டையை மூடி வைத்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்த. பைபிளை பார்த்தா எனக்கு அடி. இப்படி ஒவ்வொரு நாளும் என்னை ஒடுக்கினார்கள். என் தாயார் சொன்னார்கள், உனக்கு இயேசுதான் வேணும்னா எங்க கூட யார் கூட நீ பேசக்கூடாது என்று. ஒரு வருஷம் என் தாயார் என் தகப்பனார் உடன் பிறந்தவர்கள் என்னோடு கூட பேச கிடையாது, என்னோடு கூட பேச கிடையாது. ஒரே வீட்டுல அனாதைய போல் இருந்து, ஒரே வீட்டுல பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த. எனக்கு பசி, சாப்பாட போட யாரும் இல்லை, துணி துவைக்கணும் யாரும் இல்லை, வா என்று கூப்பிட யாரும் இல்லை. ஒரே வீட்டில் அனாதைய போல வாழ ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் கழிச்சு எங்க அம்மா சொன்னாங்க, வருஷம் நீ மாலை போடுவல்ல, இந்த வருஷம் நீ போடு. நான் சொன்னேன், உண்மையான தேவன் யார் என்று தெரிஞ்சு நான் செய்ய மாட்டேன், எனக்கு இயேசுதான் வேண்டும். எங்க அம்மா எங்க சொந்தமெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மாமா எல்லாரையும் வர வச்சு மாலை போடுறதுக்காக என் கையெல்லாம் இறுக பிடிச்சு அதை போட்ட துணிந்தார்கள். நான் அந்த கைகளை தடுத்ததை அறுத்து போட்டபடியா எங்க அம்மா சொன்னாங்க, நீ இப்படி என்று தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுல நான் உன்னை கொன்னு இருப்பேன்டா. ஒண்ணு செய், மாலை போட்டா வீட்டுல இரு, இல்ல வீட்டு விட்டு வெளியே போ. எனக்கு அப்போ வயசு 17 வயசு. என் சொந்தமெல்லாம் என்னை அடிச்சினபடியால் அப்போ சாட்சி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறேன். என் சாட்சி என் டிஷர்ட் கிழிஞ்ச நிலைமை, என் சாட்சி கிழிஞ்ச நிலைமை. வீட்டு விட்டு துரத்தப்பட்டவனாய், வீட்டு விட்டு வெளியே வந்தவனாய், எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை, யாரிடத்தில் சொல்லுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை ஆதரிக்கிற ஒரு திருச்சபை இல்லை, என்னை நடத்த ஒரு போதகர் இல்லை, என் தனிமையில நிற்க யாரும் இல்லை. நேரா வீட்டு விட்டு வெளியே வந்து முதலாய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அந்த நடுவில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே எங்க அப்பா எங்க அம்மா என்னை துரத்தி இன்னை உலகத்தில் எனக்கு நீ வேண்டாம் என்று சொன்னாலும், நான் சொல்லுகிறேன், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், யார் என்னை வேண்டாம் என்று துரத்தினாலோ, எந்த காரணத்து கொண்டோ நான் இயேசுவை விட்டுட மாட்டேன் என்று அந்த பஸ் ஸ்டாண்டில் நெடு முழங்கால் நின்று கரத்தை உயர்த்தி சொன்ன, எனக்கு இயேசு போதும். முதலா தூங்குவதற்கு இடம் தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் தூங்க ஆரம்பித்தேன். தூங்கினா கொசுக்கடி. பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரங்க அவருடைய பெட்ஷீட்டை போத்தி என் மேல போர்த்தினார்கள், என் மேல விரித்தார்கள், என்னை தட்டி கொடுத்தார்கள். சாப்பிடுவதற்கு எனக்கு சாப்பாடு கிடையாது.
அநேக நல்ல உள்ளங்கள் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். எனக்கு பட்டினி, எனக்கு சாப்பிட வழி இல்லை. இவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கரத்தில் இருக்கிற பொட்டலத்தை வாங்கி, தம்பி சாப்பிடுப்பா என்று சொல்லி அவர்கள் எனக்கு உணவை கொடுத்தார்கள். சாப்பிடுவதற்கு எனக்கு சாப்பாடு இல்லை, உணவதற்கு உணவு இல்லை. கிட்டத்தட்ட 28 நாட்கள் இப்படியே ரோட்டில் அனாதை போல நடக்கிற போலீஸ்காரர்கள் வருவார்கள். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா என்ன அடிப்பார்கள். நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷன், ஒவ்வொரு நாளும் பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்ட் என்று தூங்க ஆரம்பிப்பேன். என் படுக்கை எப்படி தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் 4 குச்சியை வைத்துக் கொண்டு அந்த சிமெண்ட் பையை கிழித்து அதை விரித்து கொண்டு அதுக்கு நடுவில் படுத்துக் கொண்டிருப்பேன். மழை வரும், மழையில் அதெல்லாம் அடித்துக் கொண்டு போகும். ஆனாலும் அதிலே குளிரை தாங்கி கொண்டு குருவி படுப்பது போல இறுக்கமாய் படுத்துக் கொண்டு சொல்லுவேன், என் வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும், எனக்கு உணவு இல்லாமல் போனாலும், இந்த உலகத்தில் அனாதை போல துரத்தப்பட்டாலும், என்னை பார்க்கிறவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொன்னாலும், எந்த காரணத்து கொண்டு நான் இயேசுவை விடமாட்டேன் என்று என்னுடைய 17வது வயதில் அவரை இறுக பிடித்துக் கொண்டேன். அப்ப கிறிஸ்துமஸ் டைம் எல்லாரும் சபைக்கு போனாங்க. எனக்கு ஆசை, சபைக்கு போய் தெய்வத்தை ஆராதிக்கணும். அந்த கிழிஞ்ச துணி 28 நாட்கள் குளிக்காமல், 28 நாட்கள் எந்த துணியும் அணியாமல், 28 நாட்கள் வேதனையோடு சபைக்குள்ள போனா, சபையில கிறிஸ்துமஸ் டைம் எல்லா புது புது ஆடைகளை அணிந்து கொண்டு நான் பக்கத்துல போனா எல்லாரும் மூக்கை பொத்தி கொண்டார்கள், மூக்க மூடி கொண்டார்கள். என் பக்கத்துல வருவதற்கு கூச்சப்பட்டார்கள். எனக்கு பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்ன யாரும் இல்லை, என்னை பார்த்து வாங்க என்று சொல்ல யாரும் இல்லை, எனக்கு கேட்க தருவதற்கு யாரும் இல்லை, எனக்கு வாங்க சாப்பிடுங்க என்று சொல்ல யாரும் இல்லை. நான் ஆலயத்தில் தெய்வத்தை தான் ஆராதிக்க போனேன். ஆனால் ஆலயத்தில் இருக்கிற என் ஜனங்கள் ஆலயத்துக்குள் வராதே என்று என்னை தள்ளினார்கள். அவர்களுடைய பார்வையில் நான் ஒரு பிச்சைக்காரன். இப்படி என் சபை என்னை அவமானப்படுத்தினது. எல்லாரும் காணிக்கப்பட காசு பையில போடுவாங்க, எனக்கு காசு இருக்காது. ஆண்டவரை பார்த்து கையை நீட்டி சொல்வ, ஆண்டவரே என்னை ஏன தர ஆண்டவரே, இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, யாருக்காக நான் வாழ மாட்டேன். எங்க அப்பாக்காகவோ அம்மாக்காகவோ யாருக்காக வாழாம என் ரட்சகருக்காக வாழுவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சகித்து கொண்ட, பிச்சைக்காரன் என்று சொன்னாங்க சகித்து கொண்ட, சாப்பாடு இல்லாம பட்டினியா இருந்த சகித்து கொண்ட, நல்ல துணி போட இல்லாம இருந்த சகித்து கொண்ட, தூங்க இடம் இல்லாம இருந்த சகித்து கொண்ட, அனாதை போல அலைய ஆரம்பித்த சகித்து கொண்ட, என் ஒருவருடைய கண்ணு எனக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, யாராவது எனக்கு உணவு தருவார்கள் காத்திருந்த யாரும் எனக்கு கொடுக்கவில்லை. அந்த 17வது வயதில் அலைந்தவனாய் திரிந்தவனாய் எங்குமாக அலைய ஆரம்பித்தேன். நைட்டு வேலைக்கு போவேன், மூட்டை சுமப்பேன், எப்படியா இந்த உலகத்தில் வாழணும் இயேசுவுக்காக என்று படிக்க ஆரம்பித்தேன். +2 முடிச்சேன். இன்ஜினியரிங் காலேஜில் கத்தர் கொண்டு போக ஆரம்பித்தார். இன்ஜினியரிங் முடிக்க கத்தர் உதவி செய்தார். இதெல்லாம் முடித்து ஒரு நல்ல கம்பெனியில பிளேஸ்மெண்ட் ஆன, நல்ல கம்பெனியில நல்ல ஒரு வேலை. குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது, குடும்பம் என்னை அங்கீகரித்துக் கொண்டது, அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ ஆரம்பித்தேன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ரட்சகர் இயேசு சொன்னார், உனக்கு உன்னை வேலை செய்வதற்காக நான் உன்னை ரட்சிக்கவில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை, நான் உன் மேல ஊழிய அழைப்பு கொடுக்கவில்லை, உனக்கு கொடுத்தது என் ஊழியத்தை செய்வதற்காக தான். இந்த வேலையை விட்டு வா வெளியே. முதலாய் என் வேலையை ரிசைன் பண்ணி ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நேராக வந்தேன். எனக்கு பவானில ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போய் கதவை அடைத்து கொண்டு சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பேக்ரவுண்ட் இல்லப்பா, என் குடும்பத்தில் யாரும் பாஸ்டர் இல்லப்பா, என் குடும்பத்தில் யாரும் ஊழியம் செய்யலப்பா, எனக்காக ஜெபிக்கிறவங்க யாரும் இல்லப்பா, எனக்காக கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லப்பா. இத்தனை நாட்கள் அனாதே போல வாழ்ந்தேன், இத்தனை நாட்கள் அனாதே போல ஊழியம் செய்தேன், இத்தனை நாட்கள் நான் பைபிள் காலேஜ் கூட போனது கிடையாது. அப்படி என்றால் என்னை ஊழியத்தில் கொண்டு வருவது நீர் என்றார், வேலை செய்த என்னை ஊழியம் செய்யணும் என்று சொன்னது நீ என்றார். ஒரு அறைக்குள்ள கதவை அடைத்துக் கொண்டு சொன்ன, அப்படி என்றால் நான் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும், எதற்காக நான் பூமியில பிறந்தேன், எதற்காக நீர் என்னை ரட்சித்து, எதற்காக நீர் என்னை பிரித்தெடுத்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த தெய்வத்தை பார்த்து சொன்னேன். பார்த்து சொன்னா, நீங்க என் கூட பேசுற வரைக்கும், நான் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் இந்த கதவை திறந்து நான் வெளியே வர மாட்டேன்.
நான் இந்த உலகத்தில் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் என்றால் உங்க சிலுவை சுமந்து கொண்டு போய் கிராமங்களாய் இயேசுதான் தெய்வம் என்று உரைக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். என் அழைப்பு என்னது என்று எனக்கு தெரிய வேண்டும். எதற்காக இயேசு என்னை தெரிந்து கொண்டார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் ஓடி அமர ஆரம்பித்தேன். அவரை பார்த்து சொன்ன, நீங்க என் கூட பேசுற வரைக்கும் நான் கதவை திறக்க மாட்டேன். நீங்க என் கூட பேசுகிற வரைக்கும் நான் சாப்பாட சாப்பிட மாட்டேன். நீங்க என் கூட பேசுற வரைக்கும் எந்த மனித முகத்தையும் பார்க்க மாட்டேன். நீங்க என் கூட பேசுற வரைக்கும் ஜன்னலை திறக்கவும் மாட்டேன். நீங்க என் கூட பேசுகிற வரைக்கும் என் போன் எடுத்து அம்மா நல்லா இருக்கீங்களா கேட்க மாட்டேன். போன் சுவிட்ச் ஆஃப். கதவை அடைத்தேன், ஜன்னலை அடைத்தேன். ஒரு தீர்மானம், இந்த அறையை விட்டு நான் வெளியே போவதற்கு முன்பதாக இயேசுவை பார்க்க வேண்டும். ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு கதவை அடைத்துக் கொண்டு போராட தொடங்கினேன். சொல்றேன், இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற வரைக்கும் அறையை விட்டு வெளியே வர மாட்டேன். ஒரு அறையில யாரையும் பார்க்காம, போனை தொடாம, சாப்பிடாம ஒரு அறையில எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள்? அதே டவுட்ன்றீங்களா? ஒரு நாள். நானும் ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் இரக்கம் உள்ளவர் தானே, அழுதா பூமிக்கு வந்துருவார் தானே, முழங்கால் நின்றாக்க அவரே இறங்குவார் தானே. இந்த நம்பிக்கையோடு முழங்கால நின்று ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து அல்லும் பகலும் புசியாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வேதத்தை தியானித்து என் அறையில இயேசு வர வேண்டும், என் ஊழியத்தை குறித்து சொல்ல வேண்டும், அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த அறையை விட்டு தேவனுக்காக தேசங்கள்ல, கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல இயேசுதான் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு நாள் முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டு கதறி கொண்டிருக்கிற ஒரு நாள் ஆச்சு. ரட்சகர் இயேசு வரவில்லை. இவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு நாள் ஆச்சு நீர் வரவில்லைன்னா நான் யாக்கோபுக்கு பிள்ளைப்பா, யாக்கோபுடைய சந்ததிப்பா. ஒரு நாள் வரவில்லை என்றால் நான் 3 நாள் உபவாசமாக இருப்பேன். ஏனென்றால் 3வது நாள்ல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தீரே, 3ஆம் நாளை திருப்தியாக்கினீரே, என் ஜெபத்தில் 3வது நாள் வருவீர் என்று அல்லும் பகலும் புசியாமல், எந்த மனித முகத்தை பாராமல், யாரிடத்தில் பேசாமல் அல்லும் பகலும் ஜெபிக்கிறேன், கதறுகிறேன், அழுகிறேன். 3ஆம் நாள் இரவு பெரிய சந்தோஷம். ரட்சகர் வரப்போகிறார், என் மீட்பரை பார்க்க போகிறார், என் ஊழியத்தை குறித்து சொல்ல போறார், என்னை ஆசீர்வதிக்க போறார் என்று அவரை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் 3ஆம் நாள் காத்திருக்கிற இயேசு வரவில்லை. சொல்றேன், 3 நாள் ஆச்சு நீங்க வரலன்னா 7 நாள் இருப்பேன். ஏன்னா 7ஆவது நாளில் மேகத்தின் நடுவில் மோசையோடு நீங்க முகமுகமாய் பேசினீர். 7 நாள் அல்லும் பகலும் புசியாமல், எந்த மனிதன் முகத்தை பாராமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு செத்தாலும் சாவேனே ஒழிய எந்த காரணத்தை கொண்டு இயேசு இல்லாம இந்த அறையை விட்டு நான் போக மாட்டேன் என்று கதற தொடங்க ஆரம்பித்தேன். 7வது நாள் இரவு ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டிருக்கிற 7வது நாள் இரவு இயேசு வருவார் என்று காத்திருக்கிற 7வது நாள் இயேசு வரவில்லை. பார்த்து சொல்றேன், 7வது நாள் வரலன்னா அப்பா, தானியேலுக்கு 21வது நாள்ல பிரியமானவனே வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேலை பார்த்து பிரியமானவனே என்று பரலோகம் சொன்னது. 7 நாள் என் ஜெபத்தில் நீர் வரலன்னா 21 நாள் இருப்பேன் என்று அல்லும் பகலும் புசியாமல், எந்த மனித முகத்தை பாராமல், கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு கெஞ்சிக் கொண்டு ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், என் வேதத்தை சுமக்கணும், கிராமங்களை இயேசு குறித்து சொல்லணும், என் தரிசனத்தை சொல்லும் என்று இரவும் பகலும் 21 நாள் கதறி கொண்டிருக்கிறேன். 21ஆம் நாள் இரவு ரட்சகர் வருவார் என்று காத்திருக்கிறேன், வரவில்லை. நான் சொல்றேன், அப்பா 21 நாள் நீர் வரலன்னா யாக்கோபுடைய சந்ததிப்பானா 40 நாள் இருப்பேன். 40ஆம் நாள் இயேசு உபவாசம் முடிஞ்சு ஊழியம் செஞ்சாரே. மோசே 40 நாள் முடிஞ்சு சூரியனை போல முகம் பிரகாசித்து பகிரங்கமான ஊழியத்தை செய்தாரே. அப்படி என்றால் 40 நாள் இருப்பேன் என்று எந்த மனிதனுடைய முகத்தை பாராமல் அல்லும் பகலும் புசியாமல் கர்த்தருக்காக கதறி அழுது கொண்டு புலம்ப ஆரம்பித்தேன்.
40 நாள், ஒவ்வொரு நாளும் 28 நாள், 30 நாள், 35 நாள், 40 நாள் காத்து கொண்டிருக்கிற, 40 நாள் கதறுகிற இயேசு வரவில்லை. சொல்றேன், 40 நாள் வரவில்லைன்னா 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் ஆவியானவர் வந்தார். 50 நாள் காத்திருப்பேன், 50 நாள் கதறுகிறான், வரவில்லை. 60 நாள், 70 நாள், 80 நாள், 90 நாள், 95 நாள், 97 நாள் அல்லும் பகலும் புசியாமல், மனித முகத்தை பாராமல், கதறிக்கொண்டு அழுது கொண்டு, சரீரத்தில் பலன் இல்லாதவனாய் சாகர நிலைமை, பலன் இழந்து போயிற்று. நான் அவரை பார்த்து சொன்னேன், என் சரீரம் செத்தால் ஆகிலும் இயேசுவை பார்க்காம இந்த அறை விட்டு போக மாட்டேன். 97வது நாள் கதறுகிறேன். இவரை பார்த்து சொல்றேன், 97வது நாள் ஜெபத்துக்கே எனக்கு பதில் இல்லைன்னா, நாளைக்கு போய் ஆலங்குளத்துல மைக்கு பிடிச்சி நீ ஜெபம் பண்ணு, ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருப்பார் என்று எப்படி என்னால சொல்ல முடியும்? என் வாழ்க்கையிலேயே 97 நாள் ஜெபத்துக்கு எனக்கு பதில் இல்லாத பட்சத்தில் நான் எப்படி ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் என்று எப்படி என்னால சொல்ல முடியும் என்று 97வது நாள் அழுது புலம்பிக் கொண்டு கதறிக் கொண்டிருக்கிற, எனக்குள் பலன் இல்லை, எனக்குள் பெரிய பலன் இல்லை, சோர்வு, என் சரீரம் பலவீனப்பட்டது. பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கதறி சொன்ன, என் உயிரே போனாலும் இயேசுவை பார்த்து விட்டு தான் போகணும். இப்ப நான் சொல்ல 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 97வது நாள் இரவன்றைக்கு என் அறைக்குள்ள வெளிச்சத்தை போல சர்வ வல்லமையுள்ளவர் உள்ள வந்தார். உள்ளார அந்த வெளிச்சம் வர ஆரம்பித்தது. என் கையை கொண்டு மூடினா பாருங்க, என் கையை தாண்டி, என் இமையை தாண்டி அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்க தொடங்கினது. என் அறை முழுவதுமாய் பெரிய வெளிச்சம், ஒரு மின்னலை போல என் அறைக்குள்ள பகிரங்கமான சத்தம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கின்றோம். தட்டுகிறவனுக்கு திறக்கிற தெய்வத்தை ஆராதிக்கின்றோம். தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னவரை ஆராதிக்கின்றோம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள். நான் ஆராதிக்கின்ற தேவன், நான் பிரசங்கிக்கிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிறவர். எவர்கள் தேடினாலும் அவர்களை கண்டு கொள்ளத்தக்கதாய் தம்மையே வெளிப்படுத்துகிறவரை ஆராதிக்கின்றோம். 97வது நாள் இரவு வெளிச்சத்தை போல அறைக்குள்ளர உள்ள வந்தார். எனக்கு பெரிய சந்தோஷம். என்னை அழைத்தவரை நான் தரிசிக்கிற, என்னை முன்குறித்தவரை தரிசிக்கிற, என்னை தேடி வந்து விட்டார், என்னை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார் என்று சந்தோஷத்தோடு காத்திருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் ஒரு சத்தம் வருகிறது. மகனே, நீ விரும்புகிறதை என்னிடத்திற்கு நான் உனக்கு தர விரும்புகிறேன். இந்த சத்தத்தை கென்று எனக்குள்ள என்ன ஆசைன்னா, மரித்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பணும், முடவனை நடக்க வைக்கணும், குருடனுக்கு பார்வை கொடுக்கணும், ஆதி அப்போஸ்தலர் செய்த அடையாளம் அற்புதங்கள் என்னை கொண்டு கர்த்தர் செய்யணும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது. இந்த ஆசையை அந்த சத்தத்துக்கு முன்பதாக, அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி சொல்ல நான் போறேன் பாருங்க. ஆவியானவர் யார் தெரியுமா? ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என் சத்தத்தை பிடுங்கி இழுத்து சொன்னாரு, நீ அவர்கிட்ட வல்லமையோ வரங்களை கேட்காத, நீ அவர்கிட்ட ஆத்துமாவை கேளு. இவர் நமக்கு உதவி செய்கிறவர். முதல் என் லைஃப்ல ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர் என்று அன்னைக்கு நான் முழுமையாய் அறிந்து கொண்டேன். முழங்கால நின்று அந்த சத்தத்தை பார்த்து, அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரே, எனக்கு வல்லமையோ வரங்களோ எனக்கு வேண்டாம், எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள் தாங்க. உங்க ராஜ்யத்துக்குள் வரும் பொழுது வெறும் கையானா வராம, ஆண்டவரே, இந்த பூமியில என்னை கொண்டு வந்தது நோக்கத்தின் பதிலாக 1 கோடி ஆத்துமக்களை உமக்கு முன்பதாக கொண்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், உண்மையும் உத்தமும் உன்ன ஊழியக்காரனே, என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்தபடியால் என் ராஜ்யத்துக்குள் வா என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக அன்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, எனக்கு வல்லமையோ வரங்களோ எனக்கு தேவையில்லை, எனக்கு 1 கோடி ஆத்துமக்கள் வேண்டும். சொல்ல 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 வெளிச்சத்திலிருந்து ஒரு கை எனக்கு நேராக நீட்டப்பட்டு என் தலைமையில் அந்த கையை வச்சு இவர் என்னை பார்த்து சொன்னாரு, நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நானே இன்றைக்கு உன்னை தேசத்தில் அனுப்புகிறேன்,
நீ கேட்டதையும் தருவேன், கேளாத சிலதை தருவேன் என்று கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து சொன்னார். நீ கால் மிதிக்காத தேசங்கள் இருக்காது, உன் நாமத்தை உச்சரிக்காத நாவுகள் இருக்காது. இந்த கடைசி காலத்தில் என் நாம மகிமைக்காக என் ஜனங்களை உனக்கு ஜீவனுக்கு ஈடாக நான் தரப்போகிறேன், உன்னை அனுப்புகிற தேவன் நானே என்று சொல்லி அந்த ராத்திரியில கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இரவும் பகலும் 3 நாட்கள் தேவ சத்தத்தை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் திட்டத்தை தந்து ஊழியத்தில் அனுப்ப ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு போற எங்க போவது என்று தெரியாது, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. என்ன தெரியுமா செய்வேன்? காலையில 10 ரூபாய் கூலி, மத்தியான கூலி, நைட்டு சாப்பிடுவதற்கு இருக்காது. சாயந்தரமே கூலை வாங்கி கொண்டு நைட்டு வச்சு சாப்பிடுவேன். எனக்கு 3 நேரம் 30 ரூபாய் இருந்தா போதும். அன்றைக்கு சாப்பாடு எனக்கு அதுதான். இப்படி தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், தேவனுக்காக ஓட ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் வண்ணமாக கிராமங்களுக்குள், பட்டணங்களுக்குள், தேசங்களுக்குள் கர்த்தரினை கொண்டு போக ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தையை பேசத்தக்கதாக கிருபை கொடுக்க ஆரம்பித்தார். எந்த இடத்தில் விழுந்தனோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டனோ, எந்த இடத்தில் இன்று வேண்டாம் என்று உதாசனப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எந்த குடும்பம் என்னை வேண்டாம் என்று சொன்னதோ அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். எந்த குடும்பம் எனக்கு ஒருவேளை சாப்பாடு தர முடியாது என்று துரத்தினதோ அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு நான் சாப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எந்த பட்டணம் என்னை பிச்சைக்காரன் என்று சொன்னதோ அந்த பட்டணத்துக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய், சேவகனாய் இந்த காலத்தில் கர்த்தர் என்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. எதை தெரியுமாங்க நான் ஆசீர்வாதம் என்று கருதுகிற? அன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருந்த இன்னைக்கு சாப்பிடுகிறேன், இதெல்லாம் ஆசீர்வாதம். பாவத்துக்கு விரைந்தோடின கால்கள் இன்னைக்கு ஊழியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, இதை நான் ஆசீர்வாதம் என்று கருதி கொண்டிருக்கிறேன். பாவத்துக்கு விரைந்தோடின கைகள் இன்னைக்கு வேதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது, இதை நான் ஆசீர்வாதம் என்று கருதுகிறேன். பாவத்தை அனுபவித்த இந்த வாய் இன்னைக்கு கிறிஸ்துதான் தேவன் என்று உரைத்துக் கொண்டிருக்கிறது, இதை நான் ஆசீர்வாதம் என்று கருதுகிறேன். எந்த இடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேனோ அதே இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பிரித்தாரே, கர்த்தர் அழைத்தாரே. கர்த்தருக்காக அதை நான் பாக்கியம் என்று கருதுகிறேன், அதை தான் நான் ஆசீர்வாதம் என்று உரைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்லட்டும், அவங்களை பார்த்து யாரை தெரியுமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எந்த யாக்கோபை தெரியுமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் 5000 ஜனங்கள் பசியோடு காத்து கொண்டிருந்தார்கள். 5000 ஜனங்கள் பசியோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் அப்பத்தை எடுத்தார், அப்பத்தை உடைச்சார், உடைச்ச அப்பத்தை ஆசீர்வதித்தார். எந்த அப்பத்தை உடைச்சாரோ, எந்த அப்பத்தை ஆசீர்வதித்தாரோ அதே அப்பந்தான் பசி உள்ள ஜனத்திற்கு பசியை ஆற்றினது. நான் இந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், எந்த அப்பம் உடைக்கப்படுகிறது அந்த அப்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ உடைக்கப்படுவது உண்மை என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நீ உடைவது உண்மை என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஊழியத்தில் நீ உடைக்கப்படுகிறாயா? குடும்பத்தில் உடைக்கப்படுகிறாயா? இந்த சமுதாயம் உன்னை உடைத்துக் கொண்டிருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், உடைக்கப்படுகிற அப்பந்தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உடைக்கப்பட்ட பாத்திரம் தான் இந்த தேசத்துல உருவாக ஆரம்பிக்கும். உடைக்கப்பட்ட மோசேதான் தீர்க்கனாய் வர முடியும். கர்த்தர் இந்த காலத்தில் உன்னை உடைக்கிறார் என்றால், உன்னை உடைக்கிறார் என்றால் எழுதி வைத்துக்கொள், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடைக்கப்படுகிற பரிமள தைலம்தான் வீடு எங்கும் வாசனை கொடுக்க முடியும். உடைக்கப்படுகிற அப்பந்தான் பசியுள்ள ஜனத்தை ஆற்ற முடியும். உடைக்கப்படுகிற ஆபிரகாம் தான் தேசத்தின் தகப்பனாய் மாற்ற முடியும். உடைக்கப்பட்ட இயேசுதான் நமக்கு ஜீவனாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்பத்தை எடுத்து பிட்டாரே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று அந்த ரத்தத்தை சிந்தினாரே, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்பம் என்று தன் சரீரத்தை பிட்டாரே. எந்த சரீரம் பிற்கப்படுகிறதோ, எந்த உள்ளம் உடைக்கப்படுகிறதோ, எந்த ஆத்மாவை துரத்துகிறதோ, எந்த ஆத்துமாக்கள் வேண்டாம் என்று உரைத்தார்களோ அதே ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ராத்திரியில் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் சொல்லுகிறேன், என்னை ஒரு தெய்வம் ஆசீர்வதித்தது உண்மை என்றால், யாக்கோபை ஒரு தேவன் ஆசீர்வதித்து இஸ்ரவேலை மாற்றினது உண்மை என்றால், இந்த ராத்திரியில் அதே தேவன் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். உடைக்கப்பட்ட உன்னை பெருக செய்ய